எப்படி போட்டணும்? ஷார்ட்ஸ் கட்டிங். ஷார்ட்ஸ் கட்டிங்னா ஓ மொட்டை அடிச்ச மாதிரியா? மொட்டை அடிச்ச மாதிரியா? அத ஷார்ட் கட்டிங்னா மொட்டை அடிச்ச மாதிரி ஃபுல்லாவே வெட்டுவாங்க. அது மாதிரி ஸ்ட்ரைட்டா நிக்க முடியுமா? ஸ்ட்ரைட்டா நிக்கணுமா? நீ சொல்லி தான் நிக்கிறது. எப்படி நிக்கணும்? இப்படி மேல நிக்கணுமா? அதுக்கு நீ முடி வெட்டக்கூடாதுப்பா. மேல முடி அப்படியே விட்டுறணும். ஒரு 2 மாசம் முடி வளர்த்தனா வச்சுக்க நிக்கும். இப்போதைக்கு 2 மாசம் முடி வளர்த்தா ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்களே உன்னை. எங்க ஸ்கூல்ல ஒரு பையனா அவனும் தான் வரான், எதுவுமே சொல்லாங்க. ஓ அப்ப அவன் பார்த்து தான் உனக்கு நீ ஆசைப்படுறியா? அவனா ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் கேட்டு போறாங்க. அதுக்கு நீ இப்போ முடி வெட்டக்கூடாதுப்பா. முடி வளர்க்கணும். முடி வளர்த்துட்டு ஹீட்ரு ஜெல்லு ஏதாவது போட்டு செட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக முடி நிற்கும். அது நான் இங்கே செட் பண்ணி விடுவேன். ஓகேவா? வீட்டில் போய் குளிச்சதுக்கப்புறம் அப்படியே முடி படுத்துக்கும். திரும்ப ஹீட்ரு ஜெல்லு போட்டு தான் செட் பண்ணணும். இவ்வளோ வேலை இருக்குது, சும்மா கிடையாது. நான் பண்ணிப்பேன். பண்ணிப்பியா? இப்போ அதே மாதிரி நீ சொல்கிற மாதிரி ஆக்சுவலி வச்சு விட்டுனா உங்கள் அப்பா அம்மா என்ன வந்து சண்டை போடுவாங்க. ஸ்கூலில் போனாவும் உங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு மான் பண்ணுவாங்க. நிறைய ப்ராப்ளம் எங்கள் அம்மா அப்பா பண்ண மாட்டாங்க. வந்து எப்படிப்பா நான் படி இப்போ முடி குட்டியாக இருக்குப்பா படியாதுப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். முடி படி வைக்கணும்னு சொல்கிறேன். போமா நிற்க வச்சதுக்கா காசு கொடு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. காசு கொடு. நிற்க வைக்கணும் ஆசைப்பட்டேன், நிற்க வச்சிட்டேன். என்னண்ணா இது? பிடிச்சிருக்கா? ஆமா. இப்போ நான் இங்கே எப்படியே ஜெல்லு போட்டு நிற்க வச்சிட்டேன். வீட்டில் போய் குளிச்சுட்டு நிற்க வச்சுப்பாரு. நிற்குமான்னு தெரியாது. ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபை. ரொம்ப நாளாக கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நிற்க வச்சிட்டேன். ஸ்கூல் எப்படியோ உள்ளே போனால் சேர்த்துக்க மாட்டாங்க. திரும்ப எப்படியோ உள்ளே போவா. நீ குளிச்சதுக்கு அப்புறம் பாரு எல்லாம் படுத்துக்கும்.